தம்பிகள் அனைவருக்கும் வணக்கம். பீட்டர் பேசுகிறேன். யூரோப் ஜாப் சம்மந்தமாக ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச் பசங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். டாக்குமெண்ட் அங்கே ரெடி ஆச்சு போலந்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொரியர் அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. வெரி சாரி. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு மெசேஜ் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னு பரபரப்பாக போட்டிருப்பேன். ஆனால் அங்கேருந்து கொரியர் அனுப்புறதுக்கு டைம் ஆகிடுச்சு. சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு எம்ப்ளாயர்கிட்டேருந்து ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. ரெடி ஆகிடுச்சு. திருப்பி அங்கேருந்து வரணும். போலந்தில் வார்ஷாவில் நம்மளுடைய ஏஜென்ட் இருக்காங்க. அங்கேருந்து ஒரு 300 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நம்மளுடைய எம்ப்ளாயர் இருக்காங்க. அவங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொரியர் அனுப்புறதுக்கு லேட் ஆகிட்டாங்க. அப்புறம் இப்போ தான் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு, சென்னைக்கு வந்திருக்கு. பசங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேன். இது வந்து பெய்டு குரூப்பு. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து யூரோப் ஜாபுக்கு பே பண்ணவங்களுக்கான குரூப் இது. இன்றைக்கி காலையில் வீட்டுக்கு வந்திருக்கு. பசங்க நேற்றுக்கு காலையில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 2024 16 நினைக்கிறேன், 17 வந்து ரிசீவ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நல்லா கொரியர் வந்து அழகாக அவங்களே இண்டிவிஜுவலாக ஒரு ஆள் காரில் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆச்சரியமாக இருக்குது. நான் சிங்கப்பூரில் ஒரு 8 ஒர்க் பெர்மிட் வர வச்சேன். முதல்ல வந்து வேறு ஒரு கொரியர் கம்பெனி ரொம்ப பேட். அந்த கொரியர் வாங்குறதுக்குள்ள போதும் ஆச்சு. டெய்லி வந்து பார்த்துட்டு ஆள் இல்லைன்ட்டு போகிறாப்புல. நான் ஒரு ஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுத்துருந்தேன். வந்து பார்த்துட்டு ஆள் இல்லைன்ட்டு போனாப்புல. அப்புறம் கடைசியாக பார்த்தோன்னே அந்த ஒர்க் பெர்மிட் தவறிடுச்சு. கடைசியாக டோருக்கு அடியில் போட்டேன், இங்கே போட்டேன்னு சொல்லிட்டு கிடைக்காம போயிடுச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வேறு ஒரு கொரியர் வர வச்சேன். அவங்க அழகாக வரதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணாங்க. டெலிவரி ஆச்சு. அடுத்தடுத்து அதில் தான் என்னுடைய ஒர்க் பெர்மிட் பண்ணும்போது என்னுடைய ஒர்க் பெர்மிட் தான் வந்தது. நானும் வேலை தேடிட்டு இருந்தால தான் என்னுடைய ஒர்க் பெர்மிட் தான் மிஸ் ஆகி போச்சு. ஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுத்துருந்தேன். கடைசியாக மிஸ் ஆகி போச்சு. என்னுடைய சேலரி அப்போதைக்கு 2,05,000 சேலரி போட்டு யூரோப்பில் எனக்கு ஒரு ஒர்க் பெர்மிட் ரெடி பண்ணியிருந்தேன். அது கடைசியாக என் கையில் கிடைக்கல. கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. என்னுடைய முதல் ஒர்க் பெர்மிட்டே அந்த மாதிரி போயிடுச்சு. கை கிடைக்கல. அதுக்கப்புறம் கொஞ்சம் உஷாராகிட்டு வேறு கொரியரில் அனுப்பிச்சி விட்டேன். மற்ற பசங்களாம் ரெடி பண்ணி ஒரு 8-9 பேருக்கு சிங்கப்பூரில் இருக்கிறவங்களுக்கு ரெடி பண்ணேன். டிரைவர் ஜாப்புக்கு எல்லாருக்குமே வந்து 2,05,000 சேலரி. டிரைவர் ஜாப் சேலரி அதிகம் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் வேறு ஹவுஸுக்கு எல்லோரும் கேட்டுடுத்தீங்க. அப்புறம் வேறு ஹவுஸ் ரெடி பண்ணேன். வேறு ஹவுஸ் ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு ஒரு 8 பசங்களுக்கு நினைக்கிறேன். இப்போதைக்கு 6 பேருக்கு சென்னைக்கு வந்திருக்கு. சரிங்களா? இது என்னோடய அட்ரஸ்ஸு, வீட்டு அட்ரஸ்ஸு. இப்போ 2 பேர் இன்றைக்கி காலையில் போய்ட்டு ஒர்க் பெர்மிட் கையில் வாங்கிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு போய்ட்டு எங்கள் வீட்டை ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரு பையன் விஜயவேல் சதீஷ்குமார் இந்த பையன் போயிட்டு ஃபோட்டோ எடுத்து ஆனால் வீட்டுக்கு வந்துட்டேன்னா உங்கள் வீட்டு முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டு இதான் நம்பர் வந்து 4A ஓல்டு நம்பர் 11A அப்படின்னு இருக்குது. நியூ நம்பர் 4A. அப்புறம் போய்ட்டு டாக்குமெண்ட் வாங்கிட்டு மெசேஜ் போட்டுருக்காங்க. பாருங்கள், காட்டுறேன். வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுருக்காப்புல. அண்ணா வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த பாருங்கள், அண்ணா வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்காட்டி பிக்கப் த டாக்குமெண்ட்ஸ் டன் அப்படின்னு போட்டிருக்காப்புல. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கேன் உங்களுக்கு. என்ன கொஞ்சம் முன்கூட்டியே சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பசங்களுக்கு அழகாக நான் என்ன பிளான் போட்டு வச்சுருந்தேன்னா அழகாக பேக்கிங் பண்ணி ஒரு ஃபைல் போட்டு நல்லா சூப்பராக அழகாக கொடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன். இப்போ சடனாக காலைல போயிட்டாப்புல. அப்படி போகும்போது நான் வந்து அதுக்கு ஃபைல் போட்டு ஒரு கவர் போட்டு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. டாக்குமெண்ட் எப்படியோ கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அதனால தான் கொஞ்சம் வருத்தப்பட்டேன். நான் கொஞ்சம் சொல்லிட்டு வந்தீங்கன்னா பசங்க அழகாக உங்களுக்கு ஒரு பொக்கே மாரி அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருப்போம்ப்பா அப்படின்னு. அதனால தான் பசங்க மேலே கொஞ்சம் வருத்தப்பட்டிருந்தேன் நான். ஓகே, மற்ற பசங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடுறோம். சரிங்களா? இது பெய்டு குரூப்பு. மற்ற பசங்களுக்கு இனிமேல் வந்து சென்னையில் வந்து வாங்கிக்காதவங்களுக்கு வந்து நான் கொரியர் அனுப்பிச்சிடுறேன். என்னோடய அட்ரஸ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். என்னோடய ஒய்ஃப் பேர் வந்து எம் சந்தியா, கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு, சிட்டி சென்னை, டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம், நேட்டிவ் ப்ளஸ் வந்து நங்கநல்லூர், கேகே நகர் போட்டிருக்கேன். 3rd ஸ்ட்ரீட், ஹவுஸ் நம்பர் 4A 11A, போஸ்டல் கோடு 600001. காண்டாக்ட் நம்பர் போட்டிருக்கேன். சரிங்களா? அதேமாரி இந்த அட்ரஸில் நமக்கு கொரியர் அனுப்புறதையும் பாருங்கள். மேடம் வந்து அங்கேருந்து போர்லேருந்து கொரியர் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அந்தளவுக்கு கிளியராக இருக்காது. பாருங்கள், நேட்டிவ் ப்ளஸ், டிஸ்ட்ரிக்கு காஞ்சிபுரம், சென்னை. இது சரியாக கிளியராக இல்லை. வேறு ஏதாவது பார்க்குறேன். இது அந்தளவுக்கு இல்லை. சரி, அந்தளவுக்கு தெரிலது. ஓரளவுக்கு பார்த்துங்க. சென்னை 6001, டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம் தெரியுது. நேட்டிவ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நங்கநல்லூர், கேகே நகர் தெரியுது. இது ஓரளவு தெரியுது. மேலே பாருங்கள், ஹவுஸ் நம்பர் 4A 11A 3rd ஸ்ட்ரீட்,
எம் சந்தியா, மேலே பீட்டர் ஃப்ரான்சிஸ்னு இருக்குது. கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. அழகாக இந்த கொரியர் டிஹெச்எல் பார்த்திங்கன்னா அழகாக கொரியர் பண்ணி அனுப்பிச்சுட்ருக்காங்க. நேராக அழகாக காரில் வந்து ½ hour வரது முன்னாடி ஃபோன் பண்ணாங்க, நான் வர போகிறேங்க, உங்களுக்கு போலந்து நாட்டிலேருந்து கொரியர் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு வந்து அழகாக காரில் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த கொரியர் நல்லாயிருக்கு, இந்த டிஹெச்எல் கொரியர் நல்லாயிருக்கு. இனிமேல் இவங்க மூலமாக அனுப்புவோம். சரிங்களா? ஒரு 10 நாள் டிலே ஆகிடுச்சு கொரியர் அனுப்புறதுக்கு, கோச்சிக்காதீங்க. மற்ற பசங்களுக்கு இனிமேல் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? இவங்களுக்கு வேறு ஹவுஸ்க்கு ரெடி பண்ணியிருக்கு. உங்களுக்கு இதனுடைய டாக்குமெண்ட்டு ஒர்க் பர்மிட்னா எப்படி இருக்கும், ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது உங்களுக்கு இந்த வீடியோவில் திருப்பி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், ஒரு ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அதில் என்னென்னலாம் எழுதியிருக்காங்க, என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒட்டு மொத்தமாக ஒரு ஸ்கில்டு ஜாப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான பேப்பராக இருக்கும், ஒரு 8 பக்கம் அல்லது 6 பக்கம் இருக்கும். அன்ஸ்கில்டு ஜாப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு 15 பக்கம் அவங்ககிட்ட நிறையா இருக்கும். ஏன்னா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அவங்களுக்கு நிறைய தேவைப்படுறதுனால நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். அதை பசங்க நீங்கள் கோச்சிக்கூட என்ன கொஞ்சம் பேர் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் பேர் அதிகமாக இருக்குன்னு, எல்லாம் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை அண்ணன் பக்காவாக ரெடி பண்ணி கொடுப்பேன். டோன்ட் வரி. எவ்வளோ பாசிபிலிட்டியான உங்களுக்கு ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கடுமையான உழைப்பு போட்டு மேடத்திட்ட சொல்லி, ஏஜென்ட் மேடத்திட்ட சொல்லி ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். வந்திருக்கு, உங்களுக்கு டெலிவரி பண்ணுறேன். டோன்ட் வரி. அடுத்தடுத்த பேட்சில் உள்ளவங்க பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி பக்கா அனுப்பிச்சி விட்றேன். சரிங்களா? என் நம்பர் வந்து, என் பேர் பீட்டர், நம்பர் வந்து +65 90616128 சிங்கப்பூர் நம்பர் இது. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். யூரோப் ஜாப்புக்கு, வேர் ஹவுஸ் ஜாப்புக்கு தேவைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்டர்வியூ எதுவும் கிடையாது. ஏஜ் வந்து 19 to 45 வரைக்கும் ஏஜ் இருக்குது. பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு அருமையான வேலை ரெடி பண்ணி தரேன். போலந்துக்கு டோட்டல் ஏஜென்ட் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 1,50,000 தான். அதுக்கப்புறம் ஃப்ளைட் டிக்கெட் 60,000 நீங்கள் போட்டுக்கணும். கொஞ்சம் ப்ராசஸ் டைம் எடுக்கும். எம்பசி புக்கிங் இருக்குது, விஎஃப்எஸ் புக்கிங் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், போலந்து ஜாப்னு போட்டு பாருங்கள், நிறைய ப்ராசஸ்லாம் தெரியும். பட் விஎஃப்எஸ் புக் பண்ணுறதுக்கு நானே உங்களுக்கு புக் பண்ணி தரோம். அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும். அதுக்கு சரியான ஆளை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் பயப்பட தேவையில்லை. விஎஃப்எஸ் வேணும், அதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். எம்பசின்னா எம்பசிக்கும் புக் பண்ணுறதுக்கான ஆள் நான் பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கான எக்ஸ்ட்ரா பைசா கட்டினீங்கன்னா நீங்கள் 6 months 7 months வெயிட் பண்ண தேவையில்லை. அதுக்கான டேட் எடுத்து கொடுப்பேன். நீங்கள் நேரடியாக போய்ட்டு எம்பசியில் பதிவு பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் குயிக்காக போகிறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கலாம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே எது வேணாலும் வரும். எது வந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டாக்குமெண்ட்டுக்கான பொறுப்பை மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். ஒரிஜினல் டாக்குமெண்ட், பக்கான டாக்குமெண்ட் எடுத்து நான் கொடுப்பேன். 10 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 8 பேர் கிடைக்கும், 2 பேர் கிடைக்காமையும் போகலாம். அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி தான் உங்கள்கிட்ட அமௌண்ட் வாங்குகிறேன். ஒர்க் பர்மிட் ரெடி பண்ணிடுறேன். ஒர்க் பர்மிட் ஒரிஜினல் பர்மிட். சரிங்களா? அது நம்பர் 1 ஒரிஜினல் பர்மிட். கவர்மெண்ட்லேருந்து வாங்குறது அப்ரூவல் ஆனது. அதில் எந்த ஒரு ஃபேக்கு பொய் எதுவுமே கிடையாது. அதில் ஏதாவது பொய்னா உங்களுக்கு முழு அமௌண்ட்டு நான் திருப்பி கொடுப்பேன். மற்றது எதுவுமே திருப்பி தர மாட்டேன். இந்த டாக்குமெண்ட்டு ஃபேக்காக இருந்தால் மட்டும் தான் நான் திருப்பி கொடுப்பேன். அது உங்களுக்கு ஏற்கனவே தெளிவாக சொல்கிறேன். எல்லாருமே உங்களுக்கு தெரியும். எல்லாருமே பாசிட்டிவாக தான் நினச்சி போகிறோம். கிடைச்சின்னா லக்கு 1 லட்சம் 130 சேலரி இருக்கும். அதனால தான் நிறைய பேர் என்னை நோக்கி வரீங்க. என் அளவுக்கு யாரும் இவ்வளோ கம்மியாக எடுத்து தர கிடையாது. வெறும் 1.5 லட்சத்தில் உங்களுக்கு ஒரு ஜாப் வாங்கி தர்றது ரொம்ப கஷ்டம். நான் தான் இப்போ தற்சயமாக வாங்கி தந்துட்டுருக்கேன். அதனால தான் நிறைய பேர் என்னை நோக்கி வரீங்க. விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் எம்பசி போய்ட்டு அல்லது விஎஃப்எஸ் போய்ட்டு உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணிவிட்டு விசா வாங்கிட்டு போலந்து போகிறது தான் பாக்கி. சரிங்களா? இன்னும் பல கண்ட்ரிகளுக்கு வேலைக்கு ரெடி பண்ணுறேன். விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிங்க. தேங்க்யூ.